சுகருக்கும் ப்ரெஷருக்கும் தைராய்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, ஓகேவா? அப்புறம் இது என்னது, நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், அப்புறம் கரிஞ்சீரகம், கருவேப்பிலை. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். நமக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போடுறோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? சொல்லுங்கள். ஒரு உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியாக இருக்கா? சொல்லுங்கள், சரியாக இருக்காது. மாத்திரை மட்டும் போட்டதுனால, நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாதுன்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. புரிஞ்சுதில்ல? இது எல்லாமே நல்லது தான், இதெல்லாம் நல்லது தான். நான் இப்போ சொன்னது எல்லாமே. நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு சுகருக்கு 4 மாத்திரை போட்டுட்ருக்காங்க. மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் நோய்க்கான அடிப்படை காரணம். என்ன காரணம்? நோய்க்கான அடிப்படை காரணம் சரியாகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்படின்னு யார் சொன்னால்? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரையும் இதே இன்சுலினும் போட்டாலும் நோய் கண்டிப்பாக முழுமையாக குணம் அடையாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புத்தகமே சொல்லியாச்சே, அப்புறம் பேலன்ஸ் டயட்டை தவிர நமக்கு வேறு என்ன வழி இருக்குது? எந்த வழியுமே கிடையாது. மாத்திரை இன்சுலின்லேருந்து வெளியில் வரணும், சைடு பிரச்சனைகள் வல்லாமல் வரணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்படின்னு நான் சொல்லல, புத்தகம் சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே.